ஒரு அழகான ஊரில் அழகான குடும்பம். அதில் ஒரு இளைஞன். அவன்தான் கதையின் கதாநாயகன். கதாநாயகன் தன் ஊரில் இருந்து தன் கல்லூரி படிப்புக்காக 2 ஊர் தள்ளி ரயில் பயணித்து செல்வான். கதாநாயகன் ஒரு பயந்த சுபாவம் கொண்ட மானிடன். ஆனாலும் அவன் தன்னிடம் வரும் கடினமான செயல்களை சமாளித்துக் கொள்ளும் வல்லமை பெற்றவன். இப்படி அவன் வாழ்க்கை நாட்கள் நன்றாக சென்றது. ஒரு நாள் கதாநாயகன் தாய் அவனை தன் வீட்டு உபயோகத்துக்கு அவனை கோதுமை மாவு அரைக்க கடைக்கு தூக்கு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். கதாநாயகன் தூக்கு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தான். சிறிது தூரம் கடந்ததும் அங்கு வீதியில் வைத்தியம் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருந்தது. அது வீதியில் செல்லும் அனைவரையும் தொந்தரவு செய்து கொண்டு இருந்தது. இதை கண்ட கதாநாயகன் பயந்து மெதுவாக பதுங்கி பதுங்கி நடந்தான். கதாநாயகனை அந்த பைத்தியம் பார்த்துவிட்டது. கதாநாயகனை பின் தொடர்ந்து வந்தது. கதாநாயகன் வேகமாக நடக்க முயற்சித்தான். அந்த பைத்தியம் அவன் கையில் இருந்த தூக்கு பாத்திரத்தை பிடுங்க முயற்சித்தது. கதாநாயகன் அந்த பைத்தியத்தை தள்ளிவிட்டான். அந்த பைத்தியம் எழுந்து மீண்டும் அவனிடம் சண்டை செய்வது போல் அடிக்க துவங்கியது. கதாநாயகன் அதை தடுக்க முயற்சித்தான். மேலும் மேலும் அவனை அடித்தால் கதாநாயகன் கோபம் அடைந்து அந்த பைத்தியத்தை பலமாக 4 அடிகளை கொடுத்தான். அந்த பைத்தியம் மயங்கி கீழே விழுந்தது. அதை கண்ட கதாநாயகன் பயந்து ஆம்புலன்ஸை கைபேசியின் மூலம் அழைத்து அந்த பைத்தியத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான். அங்கு இருந்த அனைவரும் கதாநாயகன் செய்த அனைத்தையும் புகைப்படம் எடுத்து கொண்டனர். கதாநாயகனுக்கு நடந்த விஷயத்தை நினைத்து வருந்தினான். கதாநாயகனுக்கு நடந்த விஷயத்தில் விருப்பம் இல்லை. மனம் வருந்தி கொண்டே மாவு அரைத்து வீட்டிற்கு சென்றான். கதாநாயகன் 2 நாள் கழித்து கல்லூரிக்கு சென்றான். கல்லூரில் அவன் நண்பர்கள் அனைவருக்கும் அந்த விஷயம் அறிந்தினார்கள். கதாநாயகனை கிண்டல் கேலி செய்கிறார்கள். கதாநாயகன் கல்லூரிக்கு ரயில் பயணம் செய்யும் போது அனைவரும் கதாநாயகனை ஒரு விதமாக காண்கிறார்கள். கதாநாயகன் மேலும் மனம் வருந்துகிறான். இப்படி 1 வாரம் கழிந்தன. 1 வாரம் கழிந்த பின் அன்று கதாநாயகன் கல்லூரியில் ஆண்டு விழா வந்தது. ஆண்டு விழாவுக்கு பெரிய அரசு அதிகாரி ஒருவரை விருந்தினராக அந்த கல்லூரி அழைத்தது. கதாநாயகன் தன் நண்பர்களுடன் பின் வரிசையில் அமர்ந்து கொண்டு ஆண்டு விழாவில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு ரசித்து கொண்டு இருந்தான். சிறிது நேரம் கழித்து விருந்தினர் மேடைக்கு வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு அளித்தார். பின்பு விருந்தினர் மேடையில் தன் உரையாடலை துவங்கினார். விருந்தினர் கல்லூரி மாணவர்களுக்கு பல நல்ல செய்திகளை கூறினார். பின்பு விருந்தினர் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற மறந்துவிட்டேன் என்று ஏதோ கூற முயன்றார். அது என்ன விஷயம் என்று மாணவர்கள் அனைவரும் யோசித்தார்கள். அப்போது விருந்தினர் சென்ற வாரம் நடந்த கதை ஊர் முழுவதும் அறிந்த ஒன்றே. உங்க கல்லூரியில் படிக்கும் மாணவன் என்று கூறி கதாநாயகனை மேடைக்கு அழைத்தார். கதாநாயகன் பயந்து அந்த விஷயம் அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று என்றாலும் அது அவனை விட்டு போகவில்லையே என்று மனம் வருந்திக் கொண்டே மேடைக்கு சென்றான். பின்பு விருந்தினர் அன்று அங்கு நடந்ததை சிசிடிவி காட்சியின் மூலம் பதிவான வீடியோவை கல்லூரியில் வெளியிட்டார். இதை கண்ட அனைவரும் கதாநாயகனை பார்த்து கேலி செய்து சிரித்துக் கொண்டு இருந்தார்கள். கதாநாயகன் மனம் வருந்தி தலை குனிந்தாள். அப்போது விருந்தினர் ஏன் இந்த காட்சியை பார்த்து அனைவரும் சிரித்துக்கொண்டே இருக்கிறீர்கள்? நடந்த விஷயத்தை நன்றாக உந்து கவனியுங்கள். அவன் செய்த விஷயம் அனைத்தும் நன்றாக உள்ளது. அனைவரும் குழப்பமடைந்தனர். அவன் மீது எந்த தவறு இல்லை. அந்த பைத்தியம்தான் அவனை தொந்தரவு செய்ய துவங்கியது. அவன் அதை தடுக்க முயற்சித்தான். ஆனால் அது அவனை அதிகமாக கோபப்படுத்தியதால் அவன் பொறுமையை இழந்து அதனுடன் சண்டையிட்டான். அதிலும் அந்த பைத்தியம் மயங்கி கீழே விழுந்ததும் அவன் ஆம்புலன்ஸை அழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான். இதுவே மனிதநேயம் என்று விருந்தினர் கதாநாயகனை பாராட்டி கூறினார் மற்றும் அனைவரையும் கைதட்ட கூறினார். மாணவர்கள் அனைவரும் கதாநாயகனை கைதட்டி ஆரவாரம் செய்தனர். பின்பு விருந்தினர் கதாநாயகனுக்கு ஒரு சால்வை அணிவித்து மற்றும் ஒரு பெரிய பரிசோதனை கொடுத்தார். கதாநாயகன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். தனக்கு பிடிக்காமல் போன ஒரு விஷயமே இன்று பெருமையை பெற்று தந்தது என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். பின்பு வீட்டிற்கு சென்று தன் தாய் தந்தையிடம் கூறி பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த விஷயம் ஊர் முழுவதும் பரவியது. அனைவரும் அவனை பார்க்கும் போதெல்லாம் பாராட்டுகிறார்கள். இப்படியே கதாநாயகன் வாழ்க்கை அழகாக மகிழ்ச்சியுடன் கடந்து செல்கிறது.
நம் வாழ்வில் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையே. நாம் செய்யும் செயல்கள் நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நமக்கு நன்மையை தரும். சில நேரங்களில் அந்த செயல்கள் பெருமையும் தரக்கூடியது. நம் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நன்மையே.